அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஸோ, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே. அதனால ட்ரேடிங் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து, நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி இங்க பேசலாம். ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. ஸோ, தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேசப் போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இதில என்னோட அனுபவத்த தான் நான் முழுக்க முழுக்க ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கன்டினியூவா பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காண்டி வந்திருப்போம். ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்ட. அது வந்த நோக்கமா இருக்கும். ஒருத்தவங்க வந்து ட்ரேடிங், இன்னொருத்தவங்க ஸ்பெசிஃபிக்கா ஆப்ஷன் ட்ரேடிங். இன்னும் சிலர் பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வேலை பார்க்குறேன். ஜஸ்ட் இன்னொரு செகண்ட் இன்கம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதில உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அத நம்ம எல்லாரும் கேட்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு நாமளே கேட்டுக்கணும். நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன்? ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டேன். எனக்கான பதில் அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ நான் அந்த பதில் கிடைக்க போயி, எனக்கு என்ன தேவையோ, அத நான் ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ. ஸோ அதனால இன்னமும் பல வருஷங்கள் இருந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்ல அ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங்கு, இன்ட்ராடே ட்ரேடிங், ஸோ இந்த மாரி பல விஷயங்கள்ல நீங்க இருந்தா கூட, ஸோ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ எவ்வளோ கோர்ஸ் படிச்சாச்சு, எவ்வளோ வீடியோக்கள ஃபாலோ பண்ணியாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. இருந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வந்து ஒரே மாரி நெகட்டிவா தான் கிடைக்கி. ஒரு பாசிட்டிவிட்டி இல்ல அப்படிங்கிற மாரி அ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காமனா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுக்கான பதில் அப்படிங்கிறத நான் என்ன குடுப்பேன் அப்படின்னா, ஸோ இதுக்கான பதில் எல்லாமே வந்து அ வெளிய இல்ல. உங்ககிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு டேவ, இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. உங்களுக்குள்ள விஷயங்கள கேள்வியா கேளுங்க. ஓகே. இ இத இதுக்கு அடுத்து தான் உங்ககிட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு மாற்று கருத்து இல்ல. இப்போ உள்ள வந்துட்டீங்க. மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ எல்லாரும் வந்து கேள்விகள கேட்டு வர்றதில்ல. இனி இந்த வீடியோ பார்த்த இந்த டேலருந்து கேளுங்க. ஸோ நான் மார்க்கெட்டுக்குள்ள எதுக்கு வந்தேன்? என்ன கத்துக்கல வந்தேன்? எந்த பாதையில பயணிக்க வந்தேன்? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படிங்கிற விஷயம்ங்கிறத நீங்க கேட்கணும். ஸோ இந்த சண்டே உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் லேர்னிங் டேவா எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய பர்ப்பஸ் என்ன? சைக்காலஜி என்ன? இன்வெஸ்ட்மென்ட், ட்ரேடிங் இதுக்கெல்லாம் உள்ள வித்தியாசத்தில கொஞ்சம் தெளிவா பேசலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கத்துக் குடுக்குறக்காண்டி இல்ல. முதல்ல உங்கள நீங்களே புரிஞ்சுக்கிற மாரி ஒரு வீடியோ. ஓகே. சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இப்போ உங்ககிட்ட எல்லாருமே காமனா நீங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 விதமான கேள்விகள வந்து இங்க கேட்கணும். ஸோ நான் கேட்டேன். நீங்களும் கேளுங்க. அதுக்கான பதில் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. கேள்விய நான் என்னன்னு சொல்றேன். பதில் அது உங்கட்ட தான் இருக்கு. அந்த கேள்விய உங்களுக்கே கேட்டுட்டு, அந்த பதிலையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆ மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வந்த காரணம் கேளுங்க. நான் எதுக்கு வந்தேன்? எக்ஸ்ட்ரா இன்கம். நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வந்தீங்களா? இது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின். ஓகே. ஆம். இல்ல, நான் வந்து இதுக்குள்ள வந்து என்னோட லாங் டேர்ம் கேரியரே கொண்டு போற மாரி நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் வந்து என்னோட ஆஃப்டர் ஒர்க் ரிட்டயர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டில வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன், விரும்புகிறேன். ஸோ அந்த ஒரு ஒரு காரணத்துக்காண்டி இதை சூஸ் பண்ணேன். அதாவது ஒர்க்குங்கிறது ஒரு சடன் ஒரு ஏஜுக்குள்ள நமக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து ட்ரேடிங்கை வந்து என்னோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு, ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் ஸோ நான் வீட்டில் இருந்தே அதை பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்தீங்களா? அப்படிங்கிறத இது 2வது கொஸ்டின். ஓகே. இல்ல, நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரா ஆகணும். ஸோ நெறையா பேர் ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்காங்க. ஸோ அத பொதுவெளியில பார்க்கும்போது, அவங்களோட லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பா இருக்கு. அதனால நானும் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா என்னோட கேரியர மாத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால அந்த ஒரு ஈர்ப்புல நான் ட்ராவல் பண்றேன். ஸோ அத நோக்கி தான் என்னோட கோல் அப்படிங்கிறது இருக்கு. அப்படியா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேளுங்க. இல்ல, ஒரு கேம்லிங் மாரி நான் அப்ரோச் பண்றேன். குயிக் மனி. ஸோ இங்க வந்து ரூ. 10 வச்சா ரூ. 100 கிடைக்கி. ரூ. 100 வச்சா ரூ. 1000 கிடைக்கி. ஸோ இது வந்து வேற எங்கேயும் இல்ல. இது குறிப்பிட்ட அந்த ஒரு டயத்துல நம்ம அந்த மாரி பண்ணும்போது குயிக் மனி இங்க பார்க்க முடியுது. ஸோ அதனால எனக்கு வந்து மோர் தென் இதில இன்ட்ரெஸ்டடா இருக்கு. ஸோ இது ஒரு கேம்லிங் மாரி நீங்க நெனைக்க மாட்டீங்க. பட் ஆனா அது அந்த மாரி அப்ரோச் பண்ணும்போது அது கேம்லிங் தான். ஸோ அந்த மாரி கண்ணோட்டத்துல அ இருக்கீங்களா? அப்படிங்கிற கொஸ்டினும் கேளுங்க. ஓகே. ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஓகே வேணுமா? ஆ அந்த மாரி கண்ணோட்டத்துல உள்ள ட்ராவல் பண்றீங்களா? சரியா? இந்த மாரி விஷயத்துல என்ன பர்ப்பஸ் அப்படிங்கிறத தெளிவா நீங்க வந்து இந்த 5 விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த 5 விஷயத்துல நீங்க எதுக்காண்டி இருக்கிறீங்க? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கு, ரிவார்டு இருக்கு. ஆ அதுக்கான சைக்காலஜி இருக்கு. அதுக்கான ட்ராவல் பிஹேவியரும் இருக்கு. ஓகே. அப்ப இந்த மேல சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன பர்ப்பஸ்க்காண்டி மார்க்கெட்டுக்குள்ள அ வந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு குழப்பம் வராது. சரியா? ஒவ்வொன்னுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அத வந்து தேர்ந்தெடுத்து பண்ணும்போது தான், நீங்க வந்து இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க உள்ள வருது. சரியா? ஸ்டெப் 2 அந்த விஷயம் தான். ஓகே. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற மாரி உள்ள வந்துட்டோம்னா, ட்ரேடிங்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் தான். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணி, அதில சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம முதலீடு அப்படிங்கிறத குடுத்தாச்சுன்னா, ஸோ அது ஸ்லோவா தான் க்ரோ ஆகும். ஸோ அது லாங் டேர்ம் ஆகும். டைம்ங்கிறது எடுத்துக்கிடும். ஓகே. அதில என்ன நீங்க அதிகபட்சமா பார்க்கணும்னா, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க பண்ற பிசினஸ் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கா? ஸோ அது ஒரு நம்பிக்கையான ஒரு கம்பெனியா? ஸோ அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களோட முதலீட அந்த கம்பெனி மேல நீங்க பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். அதுக்கான ஒரு இது. டெய்லி பெருசா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டத்த வந்து நீங்க பெருசா வாட்ச் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. அ ஏன்னா அது வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் நீங்க அதோட ரிப்போர்ட்ஸ மட்டும் நீங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணா போதும். கன்டினியூவா மார்க்கெட் ஹவர்ல டெய்லி அந்த மாரி அப்சர்வேஷன் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஆ பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, 2த்துக்குமே காமனா இங்க ஒரு விஷயம் வந்து பொறுமை அப்படிங்கிறது, அந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். எல்லாமே அந்த பணத்தோட நோக்கி தான். பணத்தோட வளர்ச்சிக்காண்டி தான் அ ஒரு இன்வெஸ்டர் ஆகட்டும், ஸோ ஒரு ட்ரேடர் ஆகட்டும், 2 பேருமே அந்த பணத்தோட அவங்கட்ட இருக்கிற பணத்த அதிகமாக்கிற அந்த ஒரு விஷயத்த தான் அவங்க அப்ரோச் பண்றாங்க. ஸோ அது 2த்துக்கும் காமன் தான். இப்ப ட்ரேடிங் ஓகே. அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ட்ரேடிங்க்கு கன்வெர்ட் ஆகுறீங்க. இப்ப இங்க உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, ரிஸ்க். ஓகே. ஆ
கம்மியான டைம் தான் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் காலையில் 9:15க்கு ஆரம்பிக்கி 3:30 மணி வரைக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து அதோட ரிசல்ட்டை அந்த டேவே வந்து பார்க்குற மாதிரி. ஓகே, இங்கே வந்து ப்ரைஸ், மொமெண்டம், அந்த டேவோட பர்ஃபார்மன்ஸ், ட்ரெண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக ஒரு என்ட்ரி. ஓகே, என்ட்ரியும் எக்ஸிட்டும் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இங்கே வந்து தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க்கும் முக்கியம். உங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறது என்னவோ அதுக்கு எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிற ட்ரேடு அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். அதை காட்டிலும் டிசிப்ளின் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய விஷயமும் ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே தேவையான சைக்காலஜி ஒரு டைப் ஆஃப் இருக்கும். ட்ரேடிங் அப்படிங்கன்னு வந்துட்டிங்கன்னா இங்கே வேறு மாதிரி சைக்காலஜி தேவைப்படும். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு உண்டு. சைக்காலஜிங்கிறது ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ட்ரேடராக நீங்கள் கன்வெர்ட் ஆகும்போது ரொம்ப சைக்காலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இப்போது இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் பார்க்குற ஆசை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது உங்களை வந்து அந்த இடத்துல தான் தூண்டும். அந்த ஃபாஸ்ட்டாக உங்களோட பிஎன்எல் ஓடும்போது அவங்கள வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது உங்களை என்னென்ன வகையில் பாதிக்கும் அப்படின்னா, உங்களை நிறையா ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரேட் தப்பாக போச்சுன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் உங்களை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயம் அப்படிங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னா ப்ராஃபிட்டை பார்த்த உடனே சீக்கிரம் புக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளே வந்துடுவீங்க. லாஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது வராது. அந்த லாஸை ஹோல்டு பண்ணுவீங்க. அது பெரிய அளவில் லாஸ் போகும்போது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணும்போது அது சின்ன லாஸ் அப்படிங்கிறத பெரிய அளவில் லாஸை கொண்டு போகும்போது பெரிய அளவில் நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறது அடி வாங்கும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதாது. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய மைண்ட் செட், மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ரொம்ப வேணும். அதை நான் நிறையா வீடியோவில் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு கோர்ஸ் படித்தா கூட அந்த கோர்ஸை முழுமையாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட கூட வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் கேட்பாங்க. சிம்பிளாக கேட்பாங்க, உங்கள் கோர்ஸில் வின்னிங் அக்யூரசி எவ்வளோ சார் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒன் வேலில் இதை சொல்லிட முடியாது. இதுக்கான நம்பர்ஸ் மூலயமா ரிசல்ட்டையும் கொடுத்துட முடியாது. இப்போ நான் அதை யூஸ் பண்ணி நான் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டு அப்படிங்கிறத வச்சு மோர் தென் 75% அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது 75% ரிசல்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி லைவ் மார்க்கெட்டில் கையாளுறீங்க, ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகே, அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. சரி, ஓகே, இப்போது நம்ம நிறையா விஷயங்கள் மேலே பார்த்தோம். ஓகே, இங்கே உங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும், பண்ண முடியாது. ஓகே, அதை வந்து நீங்கள் தெளிவாக இங்கே வந்து முடிவெடுத்தாகணும். உங்களால் பொறுமையாக இருக்க முடியுமா? இப்போ இந்த மார்க்கெட்டை நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து உட்காந்து பார்க்குறீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் உங்களால் பொறுமையாக இங்கே காத்திருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களால் முடியுமா, முடியாதா? முடியும்னா ஓகே, முடியாதுன்னா ஏன் முடியாது? ஸோ முடியாது அப்படின்னா அதை உருவாக்கிக்கிட முடியுமா? அதுக்கான சூழ்நிலைகளை மாற்றிக்கிட
ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஒரு லாஸ் வருது. நான் அந்த இதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து எனக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற இருக்கீங்கன்னா, ஸோ இனி ஒரு ட்ரேடராக நீங்கள் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த லாஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களும் நீங்கள் கொண்டு வரணும் உள்ள. அது மாதிரி எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஹவரில் ட்ரேடிங் மார்க்கெட்டை பார்க்குற டைம் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் சைடில் தான் இதையும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதுவே வந்து ஒரு ட்ராபேக் தான். கவனம் ஒரே நேரத்தில் 2 வேலைகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதிப்பு வரும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேலை ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, இந்த மார்க்கெட்டில் ஏதாவது தப்பு நடக்கும். ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால் மார்க்கெட் பார்க்குறதுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதா? ஸோ அப்போ இருக்குதா இல்லையா? அதை உருவாக்கிக்கிட முடியுமா? ஸோ ஒரு ரூல் போடுறீங்க. ஸோ நான் வந்து இந்த மந்த் வந்து எந்த ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டில் வந்து அப்சர்வேஷன் பண்ண போகிறேன். ஸோ இதோட ரிசல்ட்டை வச்சுட்டு தான் அடுத்து நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் ரியல் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஓகே. ட்ராவல் பண்ணிட்டீங்க. அந்த மந்த்து ஃபுல்லாகவே அதோட ரிசல்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. இப்போ போயிட்டு அடுத்த மாதம் நீங்கள் ரியல் மணி வச்சு கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஒரு மந்த்து ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்த அந்த ஒரு ரூல்ஸை ரியலாக நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்போது அந்த ரூலை வந்து மீறக்கூடாது. ஓகே. அதை கண்டினியூவாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? எப்படினாலும் இது ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நடத்தும். ஏன்னா இங்கே கண்டிப்பாக வந்து அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ அது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப குயிக்காக நான் இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கா? இல்லை நான் ஸ்லோவாக லாங் டேர்ம் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? ஸோ இந்த விஷயமும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே அந்த கேட்கக்கூடிய விஷயங்கள். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. ஸோ தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் இந்த விஷயங்கள்லாம் எழுதுங்க. அதுக்கான ஆன்சரும் நீங்களே எழுதுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. அதுக்கடுத்து அதை பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கே புரிய வரும். ஸோ அந்த புரிதல் வந்துட்டாலே போதும். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அடுத்து பண்ண மாட்டீங்க. ஓகே. அதை மீறியும் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது ரொம்ப கஷ்டம்தான் அது நீங்கள் மாற்றிக்கிறது. ஏன்னா இங்கே வந்து ட்ரேடராக உள்ளே வர்றதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளே வந்துடுவாங்க. ஒன்று ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலிமா வந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்களே ஒரு யூடியூப் வீடியோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ராவல் பண்ணும்போது அது சம்மந்தமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி வரும்போது இது என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர்றாங்க. ஸோ அப்போ அதோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்காமல் அதை மேலோட்டமாக பார்த்துட்டு உடனே ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கையில் இருக்கிற கேபிட்டலில் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிபட்டு கற்றுக்க நினைக்கிறது. எல்லாருமே வந்து இப்போ நான் அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணேன்னா ஒரு லிமிட்டட் ரிஸ்க்கு தான் என்னோடய ட்ராவலாக இருக்கும். ஆனால் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தப்பை அன்னன்னைக்கு டேலே வந்து சரி பண்ணி அடுத்த நாள் மூவ் பண்ணிடுவேன். ஓகே. ஆனால் நிறையா பேர் அப்படி கிடையாது. நேற்று போச்சு அந்த என்ன மிஸ்டேக்னால நமக்கு லாஸ் ஆனது அப்படிங்கிறத அன்னைக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காமே அடுத்த நாளும் சர்வே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அந்த தப்பு போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய அளவில் லாஸ் வரும்போது தான்
ஒ ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்துல உட்காந்து யோசிக்கும்போது, எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த ட்ராவல்ல இவ்வளோ பெரிய லாஸஸ் நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இத எப்படி நம்ம வந்து சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துரும். அப்பதான் யோசிப்பாங்க. ஓகே, நம்ம போற பாதை அ தப்பு. இப்படியே போனோம்னா பெருசா ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிடுவோம், லேர்ன் பண்ணிக்கிடுவோம். அப்படிங்கிற அடிபட்டதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு புரிய வரும். இப்ப வர ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து யார்ட்ட கத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எத கத்துக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது. நமக்கு என்ன தேவை? அத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதும் தெரியாது. ஸோ நேக்கடா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி, அவங்க இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஏதோ ஒரு யூடியூபர்ஸையோ இல்லைனா மெண்டர்ஸையோ சூஸ் பண்ணி, அவங்கட்ட இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க லேர்ன் பண்ணிக்கிறக்காண்டி கோர்ஸ் வாங்கி படிச்சுக்கிடுவாங்க. பட் ஆனா, அதுதான் விஷயம் அங்க அவங்க பண்ற அடுத்தடுத்த மிஸ்டேக்ஸ். அவங்க நான் மேல ஃபர்ஸ்ட்டே வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவை? ஏது தேவை? என்ன பர்ப்பஸ்க்காண்டி வந்தேன்? இதெல்லாம் சொன்னோம்ல. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஒரு மெண்டர சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஆனா, நீங்க கத்துக்கிட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ, எத கத்துக்கணும்னு முடிவு பண்ணல. ஸோ, அங்க மிஸ்டேக் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸும் கன்டின்யூ ஆகும். ஸோ, இது ஒர்க் ஆகல. ஸோ, வேற என்ன? ஓகே, பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாரி விஷயங்கள் ஒர்க் ஆகல. இண்டிகேட்டர் பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு ரவுண்டு இண்டிகேட்டர் பக்கமும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? ஓகே, இண்டிகேட்டரும் வேலைக்கு ஆகல. நம்மளால ஒர்க் ஹவர்ல மேனுவலா பெரிய அளவுல மார்க்கெட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆட்டோமேட்டட் பக்கம் போவோம். அல்கோ. ஓகே. அல்கோ பக்கம் போறது. அங்க ஒரு அடி வாங்கிட்டு, ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு இப்ப. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப மேக்ஸ். ஸோ, மேக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு போட்டா, யூடியூப்ல நெறைய வீடியோ முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். அதில யாரையாவது ஒரு ஆள சூஸ் பண்ணி அவங்கட்டயும் வாங்கி அதையும் லேர்ன் பண்ணிறது. ஃபைனலா பார்த்தா, நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். இன்னமும் மார்க்கெட்ல என்னால சக்சஸ் பண்ண முடியல. இந்த மாரி அப்படியே போய்க்கிட்டுருக்கும். கடைசியா இப்படியே போயிட்டு அ எ ஒரு கட்டத்தில வெறுப்போட உச்சிக்கே போயிருவாங்க. என்னதான் பண்ணேன்? அந்த இடத்துல வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து முன்னாடி நிக்கும். அப்போ மொத்த விஷயங்களையும் தாண்டி அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியும். ஆ ஆஹா! எவ்வளோ சிம்பிளா இருக்கு. இத இவ்வளோ நாள் ஏன் தெரிஞ்சுக்காம போனோம்? அப்படிங்கிற மாரி வரும். ஸோ, அப்ப அத அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி உடனே அந்த ஆர்வம் கூடும். அங்க அடுத்த மிஸ்டேக் என்ன நடக்கும்னா, ஆ ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே. ஓவர் கான்ஃபிடென்ட். ஆ எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த வீக்கெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டா, அடுத்த நாள் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு அப்ளை பண்ற மாரி தான். ஸோ, அந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ, அத வந்து கன்டினியூவா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணணும். அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு? அவங்க சொல்றது விஷயங்கள் சரியா இருக்கா? இது நமக்கு ஏத்த மாரி இருக்கா? லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா? ஸோ, லைவ்ல பண்ணுதுன்னா, நம்மளால பண்ண முடியுமா? எந்த விஷயங்கள நோட் பண்ணணும்? அப்படிங்கிற மாரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணணும். இல்லன்னா, அ அதுவும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல கை குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே. இந்த மாரி நெறையா விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம பேசியிருக்கோம். ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு உங்களோட அ முடிவுகள் தான். ஸோ, இது எல்லாமே பார்த்துட்டு, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்களே உங்களுக்கே கேட்டுக்கிட்டு, நீங்க தான் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஓகே. என்ன எடுக்கணும்? என்ன பண்ணணும்? பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணக்கூடாது? ஸோ, எல்லாமே அ உங்களோட அ ஆன்சர்ல தான் அதுக்கான பதில் அப்படிங்கிறது இருக்கு. ஒய் ஏன் மார்க்கெட்டுக்கு நான் வந்தேன்? விச் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ட்ரேடிங்கா? சைக்காலஜி எனக்கு மைண்ட் செட் இருக்கா? இல்லையா? அதுக்கு தயாராக முடியுமா? ஸோ, கோல் மணி சம்பாதிக்க வந்தேனா? ஸ்கில்லா? இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா? ஸோ, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க கேட்டு தெளிவு பண்ணுங்க. ஸோ, அதோட எடுத்து எழுதி, ஸோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கடுத்து இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, என்ன மிஸ்டேக்ஸ் நான் இது நாள் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஸோ பப்ளிக்காக சொல்ல விருப்பம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுனேன், ஸோ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அடைஞ்சிங்கன்னா, ஸோ கமெண்ட் கீழே என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் வேர்டில் ஏதாவது ஒரு விஷயம் கொடுங்க. அதாவது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஒன் வேர்டில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்து, ஸோ அதை நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற வேர்ட்ஸை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ அப்போ மோர் தென் வீடியோ எல்லாருமே இங்கே வந்து மினிமம் என்னோடய வீடியோ ஒரு 500 to 600 வியூஸ் போகுதுன்னா, மேபி இதில் ஒரு 10 பேருக்குனாச்சும் இது ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். பார்ப்போம் வீடியோ பார்த்துட்டு. ஸோ நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.